இன்றைய முக்கிய நிகழ்வுகளை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து முக்கிய நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன. அது பற்றி தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அனுப்பிரியா காத்திருக்கிறார். பூர்ணிமா, ரத்திகா, முதலில் சென்னையில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கலாம். இன்னைக்கு ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்த நாளை ஒட்டி நாடெங்கும் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சென்னை கிண்டியில் இருக்கும் அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இது காலை 10 மணி அளவில் நடைபெறுகின்றது. இதில் ஆளுநர் ரோசே அவர்கள் பங்கேற்கின்றார். அடுத்ததாக மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகளை பார்க்கலாம். மதுரை மஹபூபாளையத்தில் இருக்கும் உற்பத்தி திறன் கவுன்சில் ஹாலில் மாலை 6 மணிக்கு தரத்தின் மூலம் உற்பத்தி திறனை எப்படி அதிகரிப்பது குறித்த ஒரு கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. மதுரை அனுப்பானடி ஹவுசிங் போர்டில் இருக்கும் துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியில் காலை 11:30 மணிக்கு ஓவிய போட்டி நடைபெற இருக்கின்றது. கோவை நரசிபுரத்தில் இருக்கும் மேலாண்மை தொழில்நுட்ப கல்லூரியில் காலை 11 மணிக்கு வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற இருக்கின்றது. இதேபோல் கோவை சர்தார் வல்லபாய் பட்டேல் ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் காலை 9 மணிக்கு கோவை மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகமும் அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரியும் இணைந்து இந்த வேலைவாய்ப்பு முகாம் நடத்துறாங்க. இதுல 8ஆம் வகுப்பு முதல் பட்டதாரிகள் வரை இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளலாம். அனைத்து கல்வி தகுதி உள்ளவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். கோவை ஓசூர் ரோடில் இருக்கும் கொடிஷியா வளாகத்தில் மதியம் 3 மணிக்கு சிறு தொழில்கள் வளர்ச்சி குறித்த ஒரு கூட்டம் நடைபெற இருக்கின்றது. கோவை மேட்டுப்பாளையத்தில் இருக்கும் நஞ்சையா லிங்கம்மாள் மண்டபத்தில் காலை 9 மணிக்கு தியாகிகளின் புகைப்பட கண்காட்சி நடைபெற இருக்கின்றது. இதில் மறைந்த தியாகிகளின் 130 படங்கள் காட்சிக்காக வைக்கிறாங்க. திருச்சி கைலாசபுரத்தில் இருக்கும் நகரியத்தில் காலை 9 மணிக்கு பேல் நிறுவனம் சார்பாக நீரழிவு நோய் கண்டறியும் முகாம் நடைபெற இருக்கின்றது. திருச்சி புத்தூரில் இருக்கும் ஆல் செயின்ஸ் உயர்நிலை பள்ளி வளாகத்தில் மதியம் 12 மணிக்கு மாவட்ட சுற்றுலாத்துறை சார்பாக மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற இருக்கின்றது. இதுதான் இன்றைய நிகழ்வுகள். பூர்ணிமா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.